வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, மே 4க்கு முன்பு கொண்டாட்டத்தில் இறங்கிய த்ரிஷா தோழிகளுடன் செம்ம வைப், போட்டோக்களை வைரல், இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். த்ரிஷா கடந்த 3 மாதங்களாக எந்த திரைப்படத்திலும் கமிட் ஆகாதால் அவங்க சினிமாவை விட்டு விலகிறாங்களா என்ற கேள்வி எழுந்தது. இது குறித்து எந்த அதிகாரப்பூர்வமான தகவலும் இல்லை. தென்னிந்திய சினிமாவில் முன்னணி நடிகையாக பல வெற்றி படங்களை கொடுத்த நடிகை த்ரிஷா மே 4ஆம் தேதிக்கு முன்னதாகவே தனது தோழியுடன் கொண்டாட்டத்தை தொடங்கியுள்ள தகவல்கள் வெளியாகியுள்ளது. 1999ஆம் ஆண்டு பிரசாந்த் சிம்ரன் நடிப்பில் வெளியான ஜோடி படத்தில் ஒரு சிறிய கேரக்டரில் நடித்து தமிழ் சினிமாவில் அறிமுகமான த்ரிஷா அதனைத் தொடர்ந்து 2002ஆம் ஆண்டு சூர்யா நடிப்பில் அமெரிக்க மௌனம் பேசி என்ற படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமான இவங்க அடுத்து விஜய், அஜிதா, சூர்யா, விக்ரம், தனுஷ், ரஜினி, கமல், சிம்பு உள்ளிட்ட முன்னணி நடிகருடன் இணைந்து பல வெற்றி படங்களை கொடுத்திருக்கிறாங்க. குறிப்பாக பிரகாஷ் ராஜுடன் இணைந்து அவங்க நடித்த அபியும் நானும் திரைப்படத்தில் தமிழக அரசின் மாநில விருதையும் பெற்ற நிலையில் கலைமாமணி விருதை உள்ளிட்ட பல்வேறு விருதுகளையும் வென்றிருக்கிறாங்க. சமீபத்தில் இவங்க விஜயுடன் லியோ, கமலஹாசன், தக் லைஃப், அஜித்துடன் விடாமுயற்சி, குட் பேட் அக்லி உள்ளிட்ட பல திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறாங்க. அடுத்து சூர்யாவுடன் இணைந்து நடித்துள்ள கருப்பு படத்தில் ரிலீஸாக காத்திருக்கிறாங்க. கடந்த 25 ஆண்டுகளாக தென்னிந்திய சினிமாவில் தவிர்க்க முடியாத நடிகையாக வலம் வராங்க. ஒரு சில படங்களில் கதாநாயகியாக நடித்த இவங்க நடிப்பிலிருந்து வெளியாகியுள்ள கருப்பு திரைப்படம் 14ஆம் தேதி வெளியாகும் என்று அறிவிக்கப்படுகிறது. 75 படங்களுக்கு மேல் நடித்துள்ள த்ரிஷா கடந்த 3 மாதங்களாக இந்த திரைப்படத்தில் கமிட் ஆகாதால் அவர் சினிமா விட்டு விலகிறாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இது குறித்து எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் இல்லை. இதனிடையே கடந்த 1983ஆம் ஆண்டு பிறந்த த்ரிஷா வரும் 4ஆம் தேதி தனது 43 வயதை நிறைவு செய்கிறாங்க. அன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாட்டங்களில் ஈடுபடுவதற்கு பதிலாக இப்போதே த்ரிஷா தனது பிறந்தநாள் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டிருக்கிறாரு. ஃப்ரீ பர்த்டே என்ற பெயரில் தனது தோழியுடன் த்ரிஷா நேற்று இரவு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ள த்ரிஷா இது குறித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறாங்க. அதில் எந்தவித பெயரிட்டும் அழைக்க முடியாத சில நட்புகள் உண்டு என்று தோழிகள் குறித்து சிலாகித்துள்ளாங்க. த்ரிஷாவின் இந்த பதிவு இணையதளத்தில் தற்போது வைரலாகி வருகிறது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.